காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது பாவலர் வரதராசன். பாவலர் வரதராசன் பற்றி இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இசைஞானி இளையராஜா அவர்களை கேள்விப்பட்டிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. கங்கை அமரன் அவர்களை பற்றி கூட தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அவர்களுடைய அண்ணனாக இருந்த பாவலர் வரதராசனை பற்றி தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வி தான். அவரை பற்றிய செய்திகளை தான் இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். பாவலர் வரதராசன் அவர்கள் மறைந்தாலும் கூட இன்றைக்கும் அவர் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய குரலின் மூலமாகவும் கவிஞானி கங்கை அமரன் அவருடைய விரலின் மூலமாகவும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். மிகச்சிறந்த ஒரு பொது உடைமை இயக்கத்தினுடைய ஒரு தொண்டராக இருந்தவர் பாவலர் வரதராசன் அவர்கள். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணைபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தான் பாவலர் வரதராசன் அவர்கள். ராமசாமி என்பவருக்கும் சின்னத்தாயம்மாள் என்பவங்களுக்கும் மூத்த மகனாக பிறந்தவர் பாவலர் வரதராசன் அவர்கள். அவருக்கு பிறகு திரு பாஸ்கர், அவருக்கு பிறகு இசைஞானி இளையராஜா, அதன் பிறகு கங்கை அமரன் என்று 4 சகோதரர்கள் இருந்த ஒரு குடும்பம் அவர்களுடைய குடும்பம். அவருடைய குடும்பமே ஒரு கலை குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவுடைமை இயக்கத்தினுடைய மிகச்சிறந்த பிரச்சார பாடகராக அவர் இருந்தார். பாடகராக மட்டுமல்ல, அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞரும் கூட. கவிஞர் மாத்திரமல்ல, அவர் ஒரு நடிகர், நாடக ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மணவாளன், தியாகி மணவாளன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை அவர் அரங்கேற்றுவார். அதில் பார்த்தீங்கன்னா தியாகியினுடைய மனைவியாக அவருடைய மனைவியே நடித்திருக்கிறார்கள். அந்த தியாகிக்கு 4 மகன்கள், 4 மகன்களில் 2 மகன்கள் அவருடைய மகன்கள், இன்னும் 2 பேர் தன்னுடைய தம்பிகள் 2 பேரையும் அவர் நடிக்க வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் குடும்பமே ஒரு கலை குடும்பம். இளையராஜா அவர்கள் கூட ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார். அதாவது மாட்டு வண்டி போகாத இடங்களுக்கு கூட எங்களுடைய பாட்டு வண்டி போயிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த அளவுக்கு இசையிலே மிகப்பெரிய ஒரு பாண்டித்தியம் பெற்றவர் பாவலர் வரதராசன் அவர்கள். அதாவது பொதுவுடைமை இயக்க கூட்டங்களிலெல்லாம் முதலில் பாவலர் வரதராசன் வாய் திறந்தால்தான் அதன் பிறகு அந்த இயக்கத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வாய் திறப்பார்கள். அப்படி ஒருவேளை இவர் வாய் திறப்பதற்கு முன்னால் அவர்கள் வாய் திறந்தால் பார்வையாளர்கள் வாய் திறந்து விடுவார்கள் என்று கவிஞர் வாலி அவர்கள் ஒரு நூலிலே இவரை பற்றி மிகவும் உயர்வாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் பொதுவுடைமை இயக்க கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போவதற்காக தன்னுடைய பாடல்கள் வழியாக ஈர்த்திருக்கிறார். அவருடைய பாட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களுமே அங்கே வந்துடுவாங்க. அங்கே பக்கவாத்தியம் வாசிக்கிறதுக்காகத்தான் நம்முடைய இசைஞானி அவர்களும் கங்கை அமரன் அவர்களும் அதில் பங்கேற்பார்கள். அப்படி ஒரு இசை குடும்பமாக அவர்கள் வாழ்க்கை துவங்கியது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டு உணர்வோடு இயக்க கருத்துக்களை மக்கள் மத்தியிலே விதைத்தவர் பாவலர் வரதராசன் அவர்கள். அவர் ஏழைகளுக்காக, உழைக்கும் மக்களுக்காக, பெண்களுக்காக, பாமரர்களுக்காக, கிராமப்புற மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு கிராமத்து கம்பன் என்று சொல்லலாம். பாடல் வரிகள்லாம் அவ்வளவு எளிமையான பாடல் வரிகளாக இருக்கும். அதே நேரத்தில் மக்களை நேரடியாக சென்று சேரக்கூடிய வரிகளை அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அதை அவர் குரலிலே பாடுகிற போது அதை கேட்டு மக்கள் மிகவும் ஆனந்தப்படுவார்கள். அந்த கருத்துக்களிலே ஒரு உண்மைத்தன்மை இருப்பதை பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பாடகராகவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகராகவும் இருந்தவர் தான் பாவலர் வரதராசன் அவர்கள். அவரிடமிருந்து தான் பல இசையினுடைய நுணுக்கங்களை எல்லாம் அந்த குடும்பம் கற்றுக்கொண்டது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.